பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் மோடிய புகழ்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது மோடியும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு 10 நாள் முன்னாடி முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துனர் ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல முதலமைச்சருடைய தமிழ்நாட்டுக்கு அநீதி வந்துடக்கூடாதுன்னு. அவங்க 2 ஆப்ஷனையும் ஓப்பன்ல வச்சிருக்கிறாங்க. அது அவங்கள அக்காமடேட் பண்ற அளவுக்கான வாய்ப்பு 2லயுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்துடைய செல்வாக்கு அதெல்லாம் வேற. விஜயகாந்த விட சில விஷயங்கள்ல சுருடான ஆளு பிரேமலதா. அவர் கொஞ்சம் வெள்ளந்தியா இருப்பாரு. இவங்க கொஞ்சம் வினயமா இருப்பாங்க. அதனால போட்டு வைப்போம். எது கிளிக் ஆகுதோ பார்த்துக்கலான்னு ஒரு அரசியல்வாதிக்கே உரிய விஷயத்தோட அவங்க அத யோசிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். பட் லேட்டஸ்ட்டா மோடிய பழைய விஷயத்த எடுத்து வச்சு அவருடைய உடல்நிலை சரியில்லாத போது மோடி எப்படி நடந்துக்கிட்டார், பேசினாங்களான்னு நினைவுபடுத்தி வைக்கிறத பார்த்தா, உங்களோடு இணைவதில் எனக்கு எந்த தடையும் இல்லைங்கிற மெசேஜ அவங்க சொல்றாங்க. அத அப்படியே கப்புன்னு பிடிச்சு தான் அவர் எடுத்து டேக் பண்ணி திருப்பி அவரு ஒண்ண போடுறாரு மோடி. இதெல்லாம் புரியாதா நமக்கு? ஸோ அவங்க ஆப்ஷன ஓப்பனா வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அதிகபட்ச வாய்ப்பு பிஜேபியோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது நமக்கு. ராஜ்யசபா தேர்தல் வர்றதுனால, இப்ப அந்த எதிர்பார்ப்பு இருக்கா தேமுதிகவுக்கு? ஏற்கனவே இருந்தது தானே சார். ரூமுக்குள்ள ஒத்துக்கிட்ட விஷயத்த தானே அந்த அம்மா அவ்வளோ ஆசையா காத்திருந்தாங்க. நான் எப்ப சொன்னேன்ட்டு ஏதோ கனவுல இருந்து தூக்கி எந்திரிச்ச மாரி எடப்பாடி கேட்கவும் தானே திகில் அடிச்சு போய் இந்த இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப கூட அதிமுக, பிஜேபி அணிய பத்தி அவங்க ரொம்ப சிலாகிக்கல. பிஜேபியோட உறவ அவங்க ஸ்ட்ராங் பண்ற மாரி பண்றாங்க. ஏன்னா எடப்பாடி மீதான எரிச்சல், கோபம் இன்னும் போகலன்னு நெனைக்கிறேன். காம்ப்ரமைஸ் நடந்து இல்ல ஆமாம்மா நம்ம ஒத்துக்கிட்டோம் தான். சரி வாங்க நீங்க ஒண்ணு எடுத்துங்கன்னு சொன்னா, அண்ணன் எடப்பாடி வாழ்கன்னு ஒரு கோஷம் வரும் அங்கிட்டு இருந்து. இல்லையா வேற மாரி வார்த்தைகள் வரும். எல்லாம் சூழல் தானே முடிவு பண்ணுது.